அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமது மத்திய அரசாங்கம் ரேஷன் கார்டு வைத்திருக்க மக்களுக்காக 7 புதிய ரூல்ஸை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இனி இதை செய்தால்தான் ரேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட், அதில் யாரெல்லாம் பயன்பெற முடியும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்களையும் வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சில புதிய நடைமுறைகள் மற்றும் விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரேஷன் கார்டு திருத்தங்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். மேலும் டிபிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் திட்டத்தின் கீழ் மின் கேஒய்சி கட்டாயமாக்கப்படலாம். மேலும் பயன்படுத்தாத ரேஷன் கார்டுகள் முடக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் ரேஷன் கார்டு திருத்தங்களுக்கான கால வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களது கார்டில் முகவரி மாற்றம் மற்றும் பிற மாற்றங்களுக்கு இனி ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதாவது ஜனவரி டு ஜூன் மற்றும் ஜூலை டு டிசம்பர் ஆகிய 2 காலங்களில் மட்டுமே விண்ணப்பிக்க அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் திருத்த ஆணை 2025 படி ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ரேஷன் கார்டுகளுக்கு மின் கேஒய்சி அதாவது மின்னணு சரிபார்ப்பு செய்வதை கட்டாயமாக்கப்படலாம். மேலும் பயன்படுத்தப்படாத கார்டுகள் முடக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. புதிய ரேஷன் கார்டுகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை, மொபைல் எண், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், முகவரி ஆதாரம், ஜாதி சான்றிதழ் போன்றவை தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களது ரேஷன் கார்டு விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கலாம். இதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு நேரடியாக வீட்டுக்கு அனுப்பப்படாது. அது தாலுகா அலுவலகத்திலோ அல்லது வசிக்கும் பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடைக்கோ அனுப்பப்படும். அங்கிருந்து நீங்கள் ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1, 2025 முதல் ஆதார் அட்டை திருத்தம் செய்யும் விதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்கள் தங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண்ணை ஆன்லைனிலேயே வீட்டில் இருந்தபடி புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஏஒய்ன்னு சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கானது. இந்த குடும்பங்களுக்கு வழக்கமான வருமான ஆதாரம் இல்லாமல் தினக்கூலியை நம்பி இருப்பவர்களுக்காக இந்த ஏஏஒய் அப்படின்ற கார்டு வழங்கிட்டு இருக்கிறதாவும் அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அரசு ஊழியர்கள், வரி செலுத்துவோர், குறிப்பிடத்தக்க ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்கள், எடுத்துக்காட்டாக மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் 4 சக்கர வாகனங்கள் அல்லது கணிசமான நிலம் வைத்திருப்பவர்கள் பெரும்பாலான சலுகைகளிலிருந்து விலக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியற்ற அட்டைகளை ரத்து செய்தல், வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு மற்றும் ஆதார் போன்ற தரவு தளங்களுடன் தரவு பொருத்தம் மூலம் போலி அல்லது தகுதியற்ற ரேஷன் கார்டுகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்டறிந்து ரத்து செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அதாவது ONORC திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் இது புலன்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பிற அட்டைதாரர்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு நியாய விலைக்கடையிலும் இருந்து தங்களுக்கு உரிமையுள்ள உணவு தானியங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் FBSகளில் QR குறியீடு அதாவது ஸ்கேனிங் மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பின் பயன்பாடு அதிகரித்ததன் மூலம் விநியோக செயல்முறை திட்டம் மிகவும் வெளிப்படைத்தன்மையானதாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் தவறான பயன்பாட்டை தடுக்க 6 மாதங்கள் போன்ற ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரேஷன் கார்டுகள் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அவை செயலிழக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாலின அதிகரிப்பை ஊக்குவிப்பதற்காக குடும்ப தலைவியின் பெயரில் புதிய ரேஷன் கார்டுகளை வழங்குவதற்கு பெரும்பாலும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 7 அப்டேட்டை தான் நமது மத்திய அரசாங்கம் இப்போ புதுசாக வெளியிட்டிருக்காங்க. உங்கள் இருப்பிடத்திற்கு பொருந்தக்கூடிய குறிப்பிட்ட விவரங்களுக்கு உங்கள் மாநிலத்தின் உணவு, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ வலைதளமான தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் போர்ட்டலை பார்ப்பதன் மூலமாகவும் உங்களது புதிய ரேஷன் கார்டு மற்றும் உங்கள் ரேஷன் கார்டு ரிலேட்டடான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரேஷன் கார்டு பயன்படுத்துகிற ஒவ்வொரு மக்களுமே பயோமெட்ரிக் மற்றும் அந்த கேஒய்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கான மானிய விலையில் ரேஷன் பொருட்கள் கிடைக்க பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கான போலி ரேஷன் அட்டைகள் இருக்குது அப்படின்னா அந்த அட்டைகள்
உங்களுக்கு அட்டை சேவையில் இருந்து வந்து நிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புதிய ரேஷன் அட்டைகள் வாங்குபவர்களாக இருந்தாலும் உங்களுக்கான கேஸ் இணைப்பு, மேலும் வந்து உங்களது கதவு எண் போன்ற நிலைகளை வந்து சரியான முறையில் கொடுத்து அதற்கான ரேஷன் சேவைகளை வந்து பெற வேண்டும் அப்படின்ற இந்த அப்டேட்ஸை எல்லாம் தான் வந்து நமது மத்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.